இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அம்மா அது என்ன அம்மா என்ன அம்மான்னு சொல்ற நீலம்? உன் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் அவ இந்த ஆட்டம் ஆடிட்டு போறான். சொல்ல போனா நீதான் அவளை அடக்கி இருக்கணும். அதான் இப்ப நான் பேச வேண்டியதாயிடுச்சு. வீட்ல யாராவது பெரியவங்க இருந்தாகணும் இல்லையா? சரி, அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் இப்ப நான் எதுவும் பேச மாட்டேன். இங்க பாருடி, என்ன எவ்வளவு நாளைக்கு தான் வாயை மூடிக்கிட்டு இருக்க போற? கண்டதுங்கெல்லாம் பேசுறத கேட்டுக்கிட்டு ஏன் இங்கே நிக்கிற? மத்தவங்க உன்னை ஏன் தப்பா பேசுறாங்கன்னா அப்படி பேசுறதுக்கு நீ அனுமதி கொடுத்திருக்கிற. ஏன் வாயை மூடிக்கிட்டு நிக்கிற? அதில்ல பாட்டி, அது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நீங்க தானே சொன்னீங்க இன்னைக்கு வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதனாலதான் அவ எவ்வளவுலாம் பேசியும் கூட நான் மௌனமாவே நின்னு. உன்னோட இந்த நல்ல மனசு வீட்ல இருக்கிற மொத்தவங்களுக்கும் புரியணும்ல. உன்னை பார்த்து சொல்லாத வார்த்தைகள்லாம் சொல்றாங்களே, அவங்களுக்கு அது புரியட்டும். இன்னைக்கு நீ இந்த வீட்ல இருக்கிறதுனாலதான் சந்தோஷம் நிலைச்சு இருக்கு. உன்னாலதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. உன்னோட இந்த மனசு இந்த வீட்டோட மகாலட்சுமியின் மனசு. உன்னோட உண்மையான சொரூபத்தை நான் காட்டுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தைரியமா இரு லக்ஷ்மி. நான் என்னைக்குமே உன் கூட தான் இருப்பேன். கவலைப்படாத. நானும் தான். ரிஷி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். என்கிட்ட சொல்லக்கூடாது, ஏதோ அன்னிக்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ அண்ணி. டிஃபனும் கொடுத்து டீயும் கொடுக்குறீங்க. என்ன நீங்களும் எங்கள மாதிரி தானே. சொல்லப்போனா எங்களை விட அதிகமாவே நீங்க வேலை பாக்குறீங்க. எக்ஸாக்ட்லி. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சக்சஸ் ஆகுறானா அந்த சக்சஸ்க்கு பின்னாடி உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களோட உழைப்பு இருக்கு. வர்க்கர்ஸ். சோ ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சோ மச்ண்ணா. ஓகே. இந்த ஆயுஷ். ஆயுஷ், உனக்கு டீ. அப்போ எனக்கு உனக்கு என்ன டீ? எனக்கு டீ இல்லையா? உனக்கும் டீ வேணுமா? நீ அதை சொல்லவே இல்லையே. ஆயுஷ் சொன்னானா என்ன? அவனுக்கு மட்டும் கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டியா? அவன் என்ன எப்பவுமே பாராட்டுவா. அப்படின்னா டீ குடிக்கணும்னா அதுக்கு நான் உன்னை பாராட்டினா தான் கிடைக்குமா? எனக்கு டீயே வேணும். ஹே ரிஷி, உனக்காக தான் கொண்டு வந்தேன். இந்தா. உன்னோட பங்கு நீ எனக்கு கொடுக்குறியா? நான் உன்கிட்ட இருந்து எதையும் பங்கு பிரிக்கல ரிஷி. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உன்னோடது தானே. என்னவோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் சொல்ல வேண்டியதை இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன திரும்பி பார்க்கறது இல்ல. என்ன பார்க்க மாட்டேங்கிறாளே, ஆனா இவன் பின்னாடி அலையறாளே. கவலைப்படாத ரிஷி, உனக்கு நரகத்துக்கான டிக்கெட் போட்டாச்சு. மேல நரகத்துல உன்னை எண்ணெயில போட்டு வறுத்தெடுக்க போறாங்கடா. இன்னைக்கு ஆசை தீர நல்லா கொண்டாடிக்க. நைஸ். டீ ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி உன் கையால போட்டா எந்த டீயும் நல்லா தான் இருக்கும். வெரி குட். என்ன, நான் உன்னை பாராட்டி இருக்கேன். தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? தேங்க்ஸ் கேக்குறதுக்காக பாராட்டா? சரி, நான் டீயே குடிச்சுக்கிறேன். நீ எதுவும் சொல்லாத. ரிஷி, தேங்க்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஹா, இன்னைக்கு மலிஷ்காவும் ரொம்ப அழகா தெரியுறா. நல்ல பொண்ணா இருந்தா நல்ல மாடலா வந்திருக்கலாம். இவ என்னடா ரிஷி பின்னாடி பைத்தியக்காரி மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இவன் லக்ஷ்மி பின்னாடியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான்.
ஏண்டா ரிஷி, உனக்கு மல்லிஷ்கா தானே சொந்தம். ஏன் லக்ஷ்மி எதுக்குடா ஏமாத்துற? இந்த பையனுக்கு 2 கையிலும் லட்டு தேவைப்படுது போல. இவனுக்கு லக்ஷ்மியும் வேணும், மல்லிஷ்காவும் வேணும். இவன் என்னை விட பெரிய ரவுடியா இருப்பான் போல. குட் டு see you back. ஹாய். ஹலோ ஆண்டி. ஹாய் ரிஷி. சீரியஸ்லி ரிஷி, நீ ஜெயிலேருந்து வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா இந்த ஃபெஸ்டிவலே போர் அடிச்சிருக்கும். அதோட மல்லிஷ்கா நீ இல்லாம இவளுக்கு மூடே போயிடுச்சு. உனக்கு தெரியுமா, நான் லிட்டரலி உனக்காக ப்ரே பண்ணேன். ரிஷி திரும்ப வர வரைக்கும் நான் தசரா கொண்டாட மாட்டேன்னு டிசைட் பண்ணேன். அதோட பாரு, நீ வந்துட்ட. நீ இங்க இருக்க. அது இருக்கட்டும், நல்லா இருக்கு. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் வரேன். ஓகே. யூ நோ வாட், ஐ அம் ரியலி ஹாப்பி டுடே. எல்லா வருஷமும் நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இந்த வருஷமும் என்ஜாய் பண்ணணும், ஆஃப் கோர்ஸ் பண்ணலாம். இல்லையா? யா. ஓகே, லாஸ்ட் இயர் ஞாபகம் இருக்கா? எனக்கு அப்போ ஃபீவரா இருந்தது. அப்போ நீ தானே அடம் பிடிச்ச நான் தசராக்கு வரலன்னா நீ கொண்டாட மாட்டேன்னு. அண்ட் நீ அந்த ஜுரத்திலேயே ஃபெஸ்டிவலுக்கு வந்த. ஜஸ்ட் உனக்காக தான். நாம அப்பெல்லாம் லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். யா. நான் உன்னை ஒரு லாங் டிரைவுக்கு கூட்டு போனேன், ஞாபகம் இருக்கா? ரிமெம்பர்? ஜாலியா இருந்தது. யா. ஆஃப் கோர்ஸ் ஐ ரிமெம்பர். டாட். இங்க தான் இருக்கேன். இதோ வரேன். I'll see you. நான் வரேன் மனிஷ்கா. See you. வா, நம்ம வீட்டுக்கு போகணும். டாடி இப்பதான் கூப்பிட்டாரு. அப்போ நீ போயிட்டு வா. மலிஷ்கா வேற பாவம் தனியா நிக்கிறா. நீ அவ கூட போ. அவளுக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. அதோட உனக்கும் 2-3 வாட்டி ஹக் பண்றதுக்கு சான்ஸும் கிடைக்கும். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க லக்ஷ்மி? நான் சும்மா கேஷுவலா தான், அப்படி எல்லாரையும் கேஷுவலா தான் ஹக் ஆனா நீ எல்லாரையும் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையே. ஆக்சுவலி உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா யாராலையும் உன்னை பொறுத்துக்க முடியாது. நான் ஒருத்தி தான் பொறுத்துக்கிறேன். இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உனக்கு புரிய வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீ தான் எப்பவும் புரியுற மாதிரி பேச மாட்டீங்க. இந்த அட்டியை குடி. ஆயுஷ், சொல்லுங்க நீ. அப்பா கூப்பிடுறாரு. போலாம் அண்ணி. இது என்ன, இங்க யாரும் இல்ல. ஒருவேளை பின்னாடி இருக்காங்களோ? மாமா, ஷாலு, நீயா? எல்லாரும் எங்க இருக்காங்க? அக்கா எங்க இருக்கா? பின்னாடி இருக்காளா? அங்க இருக்கா. ஆக்சுவலி அங்கதான் பின்னாடி எல்லா வருஷமும் ராவணனை எரிப்போம். சோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன தனியா வந்திருக்க? பாணி எங்க? உன் சித்தி நேஹா இவங்களா எங்க? வழியில சித்தி கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதனால அவங்க 3 பேரும் இப்ப கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்க ஏதாச்சும் வேலை இருக்குன்னு சொல்லி அக்காக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டேன். சொல்ல போனா எந்த வேலையும் இல்ல. இருக்கு ஆ இருக்கு. உனக்கு ஒரு முக்கியமான வேலை ஆ, இருக்கு. சொல்லுங்க, என்ன வேலை? உடனே முடிக்கிறேன், சொல்லுங்க. உன்னோட அக்கா இருக்கல, அவ என் மேல கோவமா இருக்கா. அக்காக்கு உங்க மேல கோவமே வராது மாமா. இல்ல அவ என் மேல கோவமா தான் இருக்கா. உங்ககிட்ட அவ கோவமா இருக்கானா அதுக்கு ரீசன் ஒன்னே ஒன்னாதான் இருக்கணும்.